ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கேரள உபதேசங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த வகையிலே 108 உபதேசங்களிலே இன்று நாம் சேவிக்கப் போவது திருவனந்தபுரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திவ்யக்ஷேத்திரம். இந்த எம்பெருமான் அனந்தன் காடு என்ற பகுதியிலே எழுந்தருளி இருக்கிறதாக சொல்லுவார்கள். ஏன் இங்கு வந்தார்? இந்த எம்பெருமானுடைய கோவிலே பிரம்மாண்டமாக காணப்படுகிறது. உண்மையை சொன்னால் உலகத்திலேயே மிக அதிக பணக்கார கடவுள் என்றால் இந்த பெருமாள் தான். காரணம் உங்களுக்கே தெரியும். இங்கு மிகப்பெரிய ஆராய்ச்சி நடத்தப்பட்ட சமயத்திலே 3 அறைகள் திறக்கப்பட்டது. அதாவது 3 அறைகளிலே 2 அறைகள் திறக்கப்பட்டது. அதிலிருந்த செல்வங்களை பார்த்த பொழுது எண்ணவே முடியாத அளவுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நகைகளும் தங்க வெள்ளி பாத்திரங்களும் வைரங்களும் அதிலே இருந்ததாம். அதையெல்லாம் அவர்கள், அதாவது அவருக்குரிய அதிகாரிகள் வந்து இங்கே எடை போட்டு பார்த்த பொழுது கணக்கே இல்லாமல் இருந்ததாம். அதனால் அதை ஒரு வழியாக நிறைவு செய்து 3வது அறையை திறக்க வேண்டாம் என்று வைத்திருக்கிறார்கள். அது நாகபந்தத்தின் மூலம் பசுப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பல சர்ச்சைகளும் இருப்பதால் இந்த 2 அறையில் இருக்கக்கூடிய திரவியங்கள், நகைகள், பொன்னாபரணங்களை வைத்தே உலகத்திலேயே பெரிய பணக்கார பெருமாள் வந்து இவரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த திருத்தலத்திற்கு நிறைய மகிமைகள் உண்டு. இந்த பெருமாளை 3 வாசல்கள் வாயிலாகத்தான் பார்க்க வேண்டும். அதாவது திருமுகத்தை ஒரு வாயிலிலும், எம்பெருமானுடைய திருநாபியை மற்றொரு வாயிலும், எம்பெருமானுடைய திருவடியை மற்றொரு வாயிலும் 3 வாயிலாகத்தான் இந்த எம்பெருமானை காண முடியும். நாம் பார்க்கும் பொழுது ஒரே முறை இந்த எம்பெருமானை முழுமையாக காண முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான மூர்த்தியாக இந்த எம்பெருமான் அனந்த சயனை, அதாவது திருவனந்தான் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷனிலே கடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பெருமாள் இங்கு எப்படி வந்தார்? துளுநாட்டைச் சேர்ந்த திவாகர முனிவர் என்ற முனிவர் பெருமாளை குறித்து கடுமையான தபசினை மேற்கொண்டார். அந்த தவத்திற்கு மெச்சிய பகவான் சின்னஞ்சிறு குழந்தையாக நடந்து வரக்கூடிய பாரகனாக காட்சி தந்தார். அந்த குழந்தையின் அழகை மயங்கிய திவாகர முனிவர், இந்த குழந்தை என்னோடு இருக்கட்டும், இந்த குழந்தை மிருகத்தில் நீயே இரு என்று பெருமாளை பிரார்த்திக்க, யான் என்ன குறும்பு செய்தாலும் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது என்று உறுதி ஏற்றுக்கொண்டு அந்த திவாகர முனிவரோடு அந்த குழந்தை பெருமாளும் வசித்து வந்தார். அவர் பூஜை பண்ணக்கூடிய சாலக்கிராம கல்லை ஒரு நாள் எடுத்து வாயிலே போட்டுக்கொண்டார் பெருமாள். கோபம் வந்த முனிவர் குழந்தையை துரத்த ஆரம்பித்தார். அவர் அங்குமிங்கும் போக்கு காட்டி ஓடினார். எங்கே போனார் என்றே தெரியவில்லை. பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்த பொழுது, நீ அனந்தன் காட்டுக்கு வா என்ற குரல் மட்டும் கேட்டது. அங்கு சென்றார். இலுப்பை மர பொந்துக்குள் பார்த்த பொழுது அந்த பெருமாள், அந்த குழந்தை அனந்த பத்மநாபனாக அற்புதமான சயன திருக்கோலத்தை காட்டியது. இன்றும் திவாகர முனிவர் அங்கே வாழ்வதாக ஐயம். இதைவிட முக்கியமாக அகத்திய பெருமானுக்கு அங்கேதான் மோட்சம் கிடைத்ததாகவும் அகத்தியர் அங்கேதான் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அகண்ட திருமேனியாக எம்பெருமான் காட்சி தருகிறான். 4 மாட வீதிகள். அதிலே குறிப்பிட்ட காலத்திலே சூரியனுடைய அஸ்தமனத்தையும் உதயத்தையும் பார்க்கும் பொழுது அந்த மாடத்திலிருந்து, அதாவது அங்கு இருக்கக்கூடிய கோவில் மாடத்திலிருந்து ஒவ்வொரு நிலையாக சூரிய ஒளி எழுவதை பார்க்கலாம். அஸ்தமனத்திலே இறங்குவதை பார்க்கலாம். இந்த திருவனந்தபுரம் கேரளாவினுடைய தலைநகரம் என்பதால் தெய்வத்திற்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் அனந்த சைனத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான். நம்பூதிரிகளின் ஆராதனை 11 பாசுரங்கள் நம்மாழ்வாருடைய பாசுரங்களால் அருளப் பண்ணப்பட்டிருக்கிறான். 3000-4000 வருடம் பழமையான திருக்கோவில். இந்த திருக்கோவிலிலே சிறப்புகள் என்ன என்று சொல்லும் பொழுது, அந்த பெருமாளை நாம் ஒவ்வொரு நிலையாக சேவித்து விட்டு வெளியில் வரும் பொழுது பெருமாளுக்கு தலைப்பக்கத்திலே, அதாவது எம்பெருமானை சேவித்து விட்டு இறங்கி சென்றால் அதற்கு பக்கத்திலே நரசிம்ம பெருமாள் யோக நரசிம்மனாக அமர்ந்திருக்கிறார். அதற்கடுக்கதாக சொல்லும் பொழுது சிறப்பு மிகுந்த வகையிலே இந்த திருத்தலத்திலே ஆஞ்சநேயர் ஒருவர் காட்சி தருகிறார். இந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தினால் அந்த எண்ணெய் உருகுவதே கிடையாது. அத்துணை சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் என்று சொல்லுகிறார்கள். ஒருமுறை இந்த கோவில்
தீ விபத்து ஏற்பட்ட சமயத்திலே அந்த தீயை தானே ஏற்றுக்கொண்டாராம். தனது வாயிலே கொண்டு விழுங்கினார் என்றெல்லாம் இந்த திருத்தலத்து பெருமைகள் சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்க, அந்த ஆலயத்தை நாம் வலம் வந்தால் வைகுண்டத்தையே வலம் வரக்கூடிய நிறைவு நமக்கு கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட பாரம்பரியமான கேரள கட்டிடக்கலையின் அதிகாரபூர்வமான ஆச்சரியமான திருக்கோவில் தான் திருவனந்தபுரம். முக்கியமாக இந்த திருத்தலத்திலே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லுவார்கள். எம்பெருமானார் கோவிலண்ணர் ஸ்ரீ பாஷ்யகாரர் ராமானுஜர் தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு கேரள திவ்யதேசத்திற்கு வந்த பொழுது முதலில் இங்குதான் வந்தாராம். வந்தவுடன் இந்த திவ்யதேசத்தையும் ஆழ்வார்பாடிய திவ்யதேசத்தை தான் தனது வைஷ்ணவ சம்பிரதாயப்படி மாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு கோவிலினுடைய வாசலிலே தூங்குகிறார். இதை தெரிந்து கொண்ட நம்பூதிரிகள், அதாவது அந்த பெருமாளை ஆராதிக்கக்கூடிய தாந்திரிகர்கள் எல்லாம் பெருமாளிடத்திலே ஒன்று கூடி, இந்த ராமானுகள் இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள், இல்லை என்றால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம் என்று பெருமாளுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டார்களாம். சாலக்கிராம திருமேனி, இலுப்பை மர திருமேனி என்றெல்லாம் அந்த பெருமாளை சொல்லுவார்கள். பெருமாள் பக்த பராதீனன் அல்லவா? அவர்களுக்காக என்ன செய்தான்? பக்ஷி ராஜனான கருடாழ்வானை அழைத்து ராமானுஜரை திருக்குறுங்குடி தலத்திலே கொண்டு சேர்த்துத்தி விடு என்றான். எம்பெருமானின் உத்தரவுக்கிணங்க கருடாழ்வார் ஆதிசேஷனுடைய மறு அவதாரமான ராமானுஜரை அப்படியே குழந்தை போல் தூக்கி கொண்டு சென்று திருக்குறுங்குடியிலே எழுந்தருளச் செய்துவிட்டு இங்கு வந்து விட்டார். காலையே எழுந்து பார்க்கிறார் ராமானுஜர். அப்படியே திருவனந்தபுரம் தோற்றம் போலவே அந்த திருக்கோவிலும் காட்சி தரும். எனவே எழுந்து அங்கு ஓடக்கூடிய நம்பியாற்றுக்கு சென்று குளிப்பதற்காக சென்று தன்னுடைய பிரிய தாசனான வடுக நம்பியை தேடுகிறார். வடுக நம்பிதான் அவருக்கு அவர் அணியக்கூடிய காவி வஸ்திரம், அவர் ஆராதிக்கக்கூடிய அந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்து தருவாராம். நெற்றியில் இட்டுக்கொள்ளிய திருமண் காப்பு, அந்த திருப்பொட்டியெல்லாம் வடுக நம்பி எடுத்து தருவார். ஆனால் வடுக நம்பி போன்ற சிஷ்யர்கள் அங்கே இருக்கிறார்களே திருவனந்தபுரத்திலே. திருக்குறுங்குடியிலே யார் இருக்கிறார்? நம்பி நம்பி என்று அழைத்தாராம். 3வது முறை அழைத்த பொழுது திருக்குறுங்குடி நம்பியே வந்து வடுக நம்பியாக வந்து நின்று கொண்டு பெருமாளிடத்திலே நின்று கைங்கரியத்தை செய்ய, அவரிடத்திலே மாற்றம் தெரிவதைக் கண்டு நீ யார் என்று கேட்க, யாம் குறுங்குடி நம்பி என்றாராம். தேவரீருக்கு உபதேசம் பெற வேண்டும் என்றாராம். இப்படியாக திருக்குறுங்குடி மகாத்மியம் சொல்லுகிறது. அதை திருக்குறுங்குடி திவ்யதேசத்தை அனுபவிக்கலாம் என்றாலும் அந்த திருத்தலத்திற்கு ராமானுஜரை கொண்டு சேர்த்தவர் இந்த திருவனந்தபுரத்து எம்பிரான் கருடன் மூலமாக என்பதை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதி அற்புதமான ஒரு திவ்ய கேத்திரம். திருவாங்கூர் மன்னர்கள் அற்புதமாக இந்த பெருமானுக்கு தாசர்களாகவே விளங்குகிறார்கள். இந்த தலத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் எல்லாம் தங்களது உடைவாள், மணிமகுடம் எல்லாவற்றையும் பெருமாள் பாதத்திலே வைத்து பத்மநாப தாசர்கள் என்றுதான் இந்த பெருமாளுடைய தாசர்களாகவே இந்த தேசத்தை ஆட்சி செய்த மன்னர்கள், கேரள தேசத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் விளங்கினார்கள். அதுவும் சுவாதி திருநாள் என்று சொல்லக்கூடிய மன்னர் சுவாதி நட்சத்திரத்திலே அவதரித்து அற்புதமான கிரந்தங்களை எல்லாம் படைத்தருளினார். அதிலே இந்த எம்பெருமானின் மீது பல அற்புதமான கீர்த்தனைகள், போகீந்திர சாயினம் என்ற கீர்த்தனையிலே இந்த எம்பெருமானை பிரிக்கிறார். எத்தனையோ கீர்த்தனைகள். எனவே இந்த பெருமாள் அத்தனை பிராச்சீனமான பெருமாளாக விளங்குகிறார். அகத்தியர் இருப்பதும், திவாகர முனிவர் அற்புதமாக இந்த பெருமாளை சேவித்ததும், 3 வாயில்கள் நாம் இந்த எம்பெருமானை சேவிப்பதும் இந்த திருத்தலத்தில் தான். எனவே அதி உன்னதமான கேத்திரமான திருவனந்தபுரத்திற்கு சென்றால் நமக்கு எல்லா விதமான எண்ணங்களும் நிறைவேறிவிடும். மனதில் இருக்கக்கூடிய அபிலாஷைகளை நிறைவேற்றி விடுவானாம் பகவான். குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த பெருமாளை பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் சில நேரங்களிலே கர்ஜனை செய்வாராம். அந்த கர்ஜனையால் இந்த இடமே அதிரும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட யோக நரசிம்மனை நாம் அங்கே தரிசனம் செய்யலாம். இந்த பெருமாளுடைய சந்நிதியிலே திருவடி அருகாமையிலே மகாலட்சுமி தாயார் சேவை சாதிக்கிறார். அதாவது தனிக்கோயில் நாச்சியாராக. இப்படிப்பட்ட ஒரு புராதனமான கேத்திரத்தை தரிசித்த நமக்கு திரும்பி வருவதற்கே மான் இருக்கார். ஏனென்றால் வைகுண்டமே அதுதானோ என்ற எண்ணம் நம்முள்ளே நிலோங்கிவிடும். எனவே சாலக்கிராம மூர்த்தியாக விழுப்பை மர வடிவத்திலும் பல்வேறு அருளாளர்களை புரிந்த அந்த திருவனந்தபுரத்து அனந்த பத்மநாபனை சரணாகதி செய்து நம் வாழ்விற்கு தேவையான எல்லா வகையான சௌபாகியத்தையும்
பெறுவோமாக. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.